இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்கிற நோ ஹோட்டலில் இருக்கோம். ஸோ நோ ஹோட்டல் ரூம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கொல்கட்டா வந்துட்டோம், வெளியில் எங்கேயாவது போகலான்னு பார்க்குறேன். ஸோ எக்கோ ஸ்பேஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போகலான்னு இருக்கேன். நான் அங்கே போகிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம நோ ஹோட்டலில் அவுட் சைடில் இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டானா இருக்குல்ல, அங்கே போக போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த பேர் பிஸ்வா பங்களா கேட். ஆக்சுவலாக இங்கே ஒரு கேட் இருக்குது, பிஸ்வா கேட் மேலே போகிறதுக்கு லிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த லிஃப்ட்டில் நம்ம ஏறி போனோம்னா மேலே ரெஸ்டாரண்ட் போகலாம். நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் போயிடலாம், மேலே போய் பார்ப்போம். இது வந்து கல்கட்டாவில் ஃபேமஸ் கேட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை பீஸ் கேட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே வந்து டின்னர் வந்து 7 to 9:30 வரைக்கும் டின்னர் இருக்கும். இந்த கவுண்டரில் வந்து பின்னாடி பாருங்கள், அந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க 7 o'clock. லன்ச் வந்து அங்கே வாங்கிக்கலாம். இப்போ நான் டிக்கெட் வாங்கிட்டேன், நான் உள்ளே மேலே போக போகிறேன் பாருங்கள். இப்போ இந்த கேட் வழியாக நம்ம உள்ளே போக போகிறோம். இப்போ லிஃப்ட் ஏறிலோம். இது விஸ்வா பங்களா கேட்டில் நான் 3rd floor ஆக்சுவலாக 3rd floor போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதை சுற்றி வந்துட்ருக்கோம். நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு இல்லை என்னெல்லாம் ஃபேமஸோ, என்னெல்லாம் ஃபேமஸ் பிளேயர்ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டர் சௌரவ் கங்குலியோட இமேஜஸ்லாம் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா மெனு படி நான் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரி பாப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு வந்ததுக்கு இங்கே ஒர்த்தா இல்லையான்னு பார்ப்போம். பட் எனிவே லைக் எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து இங்கே டின்னர் புக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பிஸ்வா கேட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கும் நான் காமிச்சிட்டேன். உங்களுக்கும் விருப்பம் இருக்குது இந்த பிஸ்வா கல்கட்டா வந்துச்சுன்னா மறக்காமல் இந்த பிஸ்வா கேட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போங்க, பார்க்கலாம். ஓகே, இந்த பிரியாணி மட்டன் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு பயங்கரமாக, நல்லா இருக்குது சாப்பாடு. ஸோ இதான் எக்ஸிட் கேட்டு, நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேட்டு. நம்ம இப்போ கிளம்பிட்டோம். நம்ம லிஃப்ட் மூலமாக கீழே போக போகிறோம். நீங்கள் கொல்கட்டா வந்தீங்கன்னா இந்த பிஸ்வா பங்களா கேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். ஏன்னா நான் வந்து ஹோட்டலுக்கு போகிறேன். வந்து நான் தங்கியிருக்க ஹோட்டலில் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ட்ரைசைக்கிள்ஸ் மாதிரி ஆட்டோ பிடிச்சிட்டு நான் வந்து ஹோட்டலுக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல பிளேஸ் டு விசிட். பிஸ்வா பங்களா கேட் நல்லா இருக்குது, வந்து பாருங்க. கல்கட்டாவுக்கு வரும்போது எல்லோரும் இந்த பிஸ்வா பங்களா கேட்டை வந்து மறக்காமல் ஆட்டோவில் தான் ஏறுறேன். ठीक है भैया जाओ. இப்போ நம்ம நோ ஹோட்டல் வந்துட்டேன். நாளைக்கு எனக்கு ஃப்ளைட் போட்டிருக்காங்க காலையில். ஸோ அதுக்கு கிளம்புறதுக்கு நான் ரெடி ஆவேன். இன்றைக்கி இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஃப்ளைட் எடுத்துகிட்டு காலையில் வந்து நான் வந்து சென்னை வந்து ரீச் ஆகும். சென்னைக்கு போகிறனால நான் பேக்லாம் பேக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நாளைக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கேன்.